பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போற சமயத்துல, அந்த சீரியல்ல கோபி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய சதீஷ் ரொம்ப எமோஷனா பல விஷயங்கள அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் டிவில கடந்த 2020 வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு மெகா ஹிட் சீரியல் தான் பாக்கியலட்சுமி. கடந்த 5 வருஷ சின்னத்திரை பயணம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த சீரியல்ல லீட் ரோல் பண்ணக்கூடிய சுசித்ரா, அதாவது பாக்கியலட்சுமி கேரக்டர் நடிக்கக்கூடியவங்க, அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல கடந்த வாரம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவி தரப்புலையும் இறுதி அத்தியாயத்தை நோக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது மூலயமா பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த விஷயம் இந்த சீரியலை வெறுக்கக்கூடிய சீரியலுக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், இந்த சீரியலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தொடர்ந்து இந்த சீரியலை பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒரு ஏமாற்றத்தை தான் இந்த சீரியல்ல கோபி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய சதீஷும் சந்திச்சிருக்காரு. இதை பத்தி அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல அவர் வீடியோவில் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் சில நாட்கள் தான் இந்த சீரியல் வரப்போகுது. இந்த ஒரு விஷயம் பல பேருக்கு வருத்தமா இருக்கு. நான் எப்போதும் சொல்றதுதான், எந்த ஒரு தொடக்கம் வந்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும். இந்த முடிவு வருத்தத்தை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும், தனக்கு ஆதரவு கொடுத்த ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற தெரிவிச்சிருக்காரு. வரப்போற ஆகஸ்ட் முதல் வாரத்தோட இந்த சீரியல் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது மூலயமா ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல இந்த சீரியல் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மேலும் பேசுற சதீஷ், இந்த சீரியல் நடிக்கும் போது எனக்கு எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ், மோசமான விமர்சனங்கள் வந்துச்சு. சோசியல் மீடியால மட்டும் இல்லாம நேர்ல எங்கேயாவது நேரம் பார்த்தா கூட, ஏன் இவ்வளோ ஒரு கேவலமான கேரக்டரா நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை திட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல நான் ரொம்ப பொருத்தமா நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் சந்தோஷமா தான் பார்ப்பேன். எந்த இடத்துலையும் நான் வருத்தப்பட்டது கிடையாது. சோசியல் மீடியால வரக்கூடிய சில அபியூசிவான கமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை கொடுப்பேன். மற்றபடி அந்த கேரக்டரை பார்த்து என்ன யாராவது திட்டுறாங்கன்னா அதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன், சந்தோஷம் தான் படுவேன். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இனிமே என் சின்னத்திரை வாழ்க்கையில மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. வேற ஒரு சீரியல்ல கூடிய சீக்கிரம் உங்களை என்டர்டைன் பண்ணுவேங்கிற மாதிரி சதீஷ் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, 37 வயசு ஆகியும் தாயே இன்னும் திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கிற விஷயத்த நடிகை நித்யா மேனன் ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகை நித்யா மேனன் தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லி தென்னிந்தியா முழுவதும் ரொம்ப ஒரு ஃபேமஸான நடிகை வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸும் இருக்கு. இப்ப விஜய் சேதுபதியோட சேர்ந்து தலைவன் தலைவி படத்துக்கான ரிலீஸ்க்காக அவங்க காத்திருக்காங்க. இப்ப அந்த படத்துக்காக எக்கச்சக்கமான பேட்டிகள் கொடுக்கும் போது அதுல பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. தனக்கு 37 வயசு ஆகியும் ஏன் இன்னும் திருமணம் பண்ணிக்கலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னா தோல்வி அடைஞ்சவங்களா பாக்குறாங்க. தங்களோட காதலை தேடி பிடிச்சு திருமணம் பண்ணிக்கிறது எல்லாருக்கும் ஈஸி இல்ல. எனக்கு திருமணம் நடந்தா சந்தோஷம் தான், நடக்கலனா அதை விட சந்தோஷப்படுவேங்கிற மாதிரி தான் நித்யா மேனன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க எதனால இப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் ரசிகர் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. கூடிய சீக்கிரம் இவங்களும் திருமண தேதி அறிவிப்பாங்களாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.